அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபித்தால் தேவன் நமக்கு பதில் தருவார் என்று கடந்த பதிவுகள் பார்த்தோம். இப்பொழுது நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது பதில் கிடைக்கவில்லை என்றால் மிகவும் சோர்ந்து போகிறோம். அந்த சோர்வு நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வியை கொண்டு வரும். கேள்வி பயத்தை கொண்டு வரும். பயம் வியாதியை கொண்டு வரும். அதனால்தான் நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைகினதென்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இயேசு ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். லூக்கா 18:1 ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருக்கிறது. நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை அடிக்கடி என்னை தொந்தரவு செய்கிறாள். அதனால் அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அநீதியுள்ள நியாயாதிபதியே, நியாயம் செய்ய நினைக்கும் போது நம்மை உருவாக்கின தேவன் லூக்கா 18:7 தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து பதில் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம் கூட இருந்து நம் ஜெபத்திற்கு பதில் தருவார். ஆமேன்.